கைவிடாமல் காத்தீரே தகப்பனே தகப்பனே. கலங்கி நின்ற வேளையில் கைவிடாமல் காத்தீரே தகப்பனே தகப்பனே. நீ போதும் என் வாழ்வில், நீ போதும் என் வாழ்வில், நீ போதும் என் வாழ்வில், நீ போதும் என் வாழ்வில். போன ஆண்டு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையோடு போராடி கொண்டிருந்த சில நாட்கள், அந்த போராட்டம் முடிகிற நல்ல செய்தி எனக்குள் அன்னைக்கு வந்த அந்த நாள்ல நான் ஆண்டவரே நன்றின்னு சொல்லும் போதுதான் இந்த பல்லவி ஆண்டவர் கொடுத்து பாட வச்சேன். நீங்க உங்க கூட வாழ்க்கையில போராடி கொண்டிருக்கலாம், போராட்டம் முடிந்து நீங்க மகிழ்ச்சியோடு கூட இருக்கலாம். இந்த பல்லவி உங்களை பலப்படுத்துவதாக. கலங்கி நின்ற வேளையில் கைவிடாமல் காத்தீரே தகப்பனே தகப்பனே. கலங்கி நின்ற வேளையில் தகப்பனே தகப்பனே. நீ போதும் என் வாழ்வில், நீ போதும் என் வாழ்வில், நீ போதும் என் வாழ்வில், நீ போதும் என் வாழ்வில். கலங்கி நின்ற வேளையில் தகப்பனே, கலங்கி நின்ற வேளையில் கைவிடாமல் காத்தீரே தகப்பனே தகப்பனே. இந்த அனுபவத்துக்குள்ள திரும்ப கடந்து வந்திருக்கீங்க. உங்களை கைவிடாமல் இதுவரை காத்திருக்கிறாரா? நீ போதும் என் வாழ்வில், நீ போதும் என் வாழ்வில், நீ போதும் என் வாழ்வில், நீ போதும் என் வாழ்வில். கலங்கி நின்ற வேளையில் கைவிடாமல் காத்தீரே தகப்பனே தகப்பனே. உடைந்த நொந்த உள்ளத்தோடு அருகில் நீர் இருக்கின்றீ. உடைந்த நொந்த உள்ளத்தோடு அருகில் நீர் இருக்கின்றீ. தாங்கிடும் பலம் தந்து தப்பிச் செல்ல வழி செய்யும் தகப்பனே தகப்பனே. தாங்கிடும் பலம் தந்து தப்பிச் செல்ல வழி செய்யும் தகப்பனே தகப்பனே. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் அவர் நம்மை கைவிடுவதில்லை. தாங்கிடும் பலன் தந்து தப்பிச் செல்ல வழி செய்கிறார். ஆமென் ஆமென் சொல்லுங்க. ஆமென். நீ போதும் என் வாழ்வில், நீ போதும் என் வாழ்வில், நீ போதும் என் வாழ்வில், நீ
நீர் போதும் என் வாழ்வில். கலங்கி நின்ற வேளையில் கைவிடாமல் காத்தீரே தகப்பனே, தகப்பனே. கலங்கி நின்ற வேளையில் கைவிடாமல் காத்தீரே தகப்பனே, தகப்பனே. துன்பத்தின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் தூக்கி என்னை சுமந்தீரே. துன்பத்தின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் தூக்கி என்னை சுமந்தீரே. எதிரின் சினத்திற்கு எதிராய் கை நீட்டுகிறேன் தகப்பனே. எதிரியின் சினத்திற்கு எதிராய் கை நீட்டுகிறே தகப்பனே, தகப்பனே. ஒரு பக்கம் தூக்கி சுமகிறார், இன்னொரு பக்கம் வார்த்தை தந்து நம்மை தேற்றுகிறாரா? ஆமென். எத்தனை அந்த அனுபவம் இருக்கு? எஸ். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இன்னொரு சைடுல எப்படி பாடுறேன்னா, துன்பத்தின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் உம் வார்த்தை தந்து தேற்றுகிறீ. துன்பத்தின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் உம் வார்த்தை தந்து தேற்றுகிறீ என்று சொல்லுங்க பார்க்கலாம். துன்பத்தின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் உம் வார்த்தை தந்து தேற்றுகிறீ. தாங்கிடும் பலன் தந்து செல்ல வழி செய்யும் தகப்பனே. தாங்கிடும் பலன் தந்து தப்பி செல்ல வழி செய்யும் தகப்பனே, தகப்பனே. நீ போதும் என் வாழ்வில். போதும்பா, இந்த பூமியில என் வாழ்வில் நீங்க மட்டும் இருந்த போதும். நீர் போதும் ஐயா, என் வாழ்வில் ஐயா, போதும் நீங்க போதும்பா. என் வாழ்வில். கலங்கி நின்ற வேளையில் கைவிடாமல் காத்தீரே தகப்பனே, தகப்பனே. கலங்கி நின்ற வேளையில் கைவிடாமல் காத்தீரே தகப்பனே, தகப்பனே. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. தேற்றுங்க, ஒவ்வொருவரையும் ஆற்றுங்க. ஒவ்வொருவரும் எத்தனையோ துன்பம் வேதனையின் பாதையில கடந்து வந்திருக்கலாம், அல்லது கடந்துகிட்டு இருக்கலாம். தேற்றுங்க ஆண்டவரே. மாலை வேலையில உங்களுடைய ஸ்தானாதிபதிகளை தேற்றுங்க, தேற்றுங்கப்பா, தேற்றுங்கப்பா, ஆற்றுங்க. ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நீங்கள் எருசலேமில் தேற்றப்படுவீர்கள், உடைய சமூகத்தை தேற்றப்படுவீர்கள். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பலவீனம் மறைவதாக ஆண்டவரே. என் பிள்ளைகளே, பலவீனம், உடலை மேற்கொள்ளுகிற பலவீனம், தேங்க்யூப்பா. ஆண்டவருக்கு சுகத்தை கொடுக்கிறத பார்க்கிறேன். நேசல்ல பிரச்சனை இருக்கா? இயேசு நாமத்தில் விடுதலை. ஒரு மூக்கு பகுதியில் அடிக்கடி ஒரு பிரச்சனை, சைனஸ் ப்ராப்ளம், இயேசுவின் நாமத்தில் விலகுது. உங்க மேல அக்கறையா இருக்கிறார். ஊழியக்காரன் சுகத்தை விரும்புகிற கர்த்தர். நீ சுகமா இருப்பதை விட சித்தம். தேங்க்யூ அப்பா. தேங்க் பண்ணுங்க. எந்த இடத்துல பலவீனம் இருந்தாலும் கை வச்சுட்டு தேங்க் பண்ணுங்க. இந்த இடத்த விட்டு போகும்போது நீங்க சுகத்தோட தான் போகணும். அக்காத்தால அக்காரா எதிர்ப்போம் பலவீனத்தை.
பலவீன ஆவி எதிர்த்து நிற்போம். சுகர் ஆவி ஓடுன்னு சொல்லி விரட்டுங்க. சுகத்தோடு வாழ்வை பிரியமானவனே, உன் ஆத்மாவால் எப்படி வாழ்ந்தோ உறவும் உடலும் எல்லாவற்றிலும் சுகமாயிரும். May you prosper in everything and be in good health. ஆண்டவர்களை பார்த்து சொல்றாங்க, May you prosper in everything. சொல்லுங்க, everything. Everything. Prosper in everything. Prosper in everything. எதை தொட்டாலும் உனக்கு ப்ராஸ்பரிட்டியா இருப்பதா. Amen. நீ எதுல கையை வைக்கிறியாயோ அங்கெல்லாம் ப்ராஸ்பரிட்டி. Yes. அங்கெல்லாம் வளர்ச்சி. Amen. அங்கெல்லாம் செழிப்பு உண்டாவதாக என்று நான் ஆசீர்வதிக்கிறேன். தேங்க் பண்ணுங்க, அந்த வசனத்தை புடி தேங்க் பண்ணுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, யோசேப்போடு கர்த்தர் கூட இருக்கிறதுனால அவன் இதையெல்லாம் அவன் செய்வதெல்லாம் வாய்த்தது. He prospered in all his things. Hallelujah. அப்படி விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் என்னோடு இருக்கிறார், ஆகவே நான் செய்வதெல்லாம் வாய்க்கும், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும், எல்லாவற்றிலேயும் எல்லாவற்றிலேயும் எனக்கு வெற்றி. அவன் செய்ததெல்லாம் வாய்க்க பண்ணினான், அவன் ஜெயம் எடுக்க செய்தான். நன்றி ஆண்டவரே, துதிங்க. பார்க்கலாம், வாய் திறந்து எல்லாம் துதிங்க, எல்லாம் அந்நிய பாஷை பேசுங்க. இன்னைக்கு பெரிய பிரசங்கம் பண்ண நான் வரல, ஏற்கனவே நீங்க பிரசங்கம் பண்றதுக்கு, நீங்க பிரசங்கம் பண்றவங்க ஒரு புது உங்களை ஒரு பலத்தை கொடுத்து வல்லமை கொடுத்து அனுப்பத்தை நான் வந்திருக்கிறேன். ஒரு புது பலன் உங்களுக்கு உண்டாகி நீங்க ஓடி ஊழிய செய்யத்தான். நல்லா துதிக்க துதிக்க, நல்லா துதிக்க துதிக்க. நன்றி ஆண்டவரே. அப்படி துதிக்கிற போதுதான் சுகத்தை கோருகிறேன், பலத்தை கோருகிறேன். நீர் போதும் என் வாழ்வில், நீர் போதும் என் வாழ்வில், நீர் போதும் என் வாழ்வில், நீர் போதும் என் வாழ்வில். கலங்கி நின்ற வேளையில் கைவிடாமல் காத்தீரே தகப்பனே, 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 தகப்பனே. நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ அப்பா. உடைய சமூகம் என் பிள்ளைகளை மூடுவதாக, அவருடைய வல்லமை மூடுவதாக அப்பா. ஒரு ஜெப அபிஷேகத்துல நிரப்புங்க, ஜெப அபிஷேகம். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ஒரு நிமிடம் எழுந்திருந்து இந்த பல்லவியை பாடுவான். பலன் சுகம் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. தேங்க்யூ அப்பா. இந்த பல்லவி நாம் சந்தோஷத்தோடு பாடி அந்த அறிக்கையிடுவோம். எனக்குள்ள பலன் சுகம் இருக்கு, நான் சுகமானேன், தழும்புகளால சுகமானேன், வல்லமையினால சுகமானேன். ஹல்லேலூயா. சுகம் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. பலன் சுகம் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய், கண்கள் செவிவாய், கமணி எங்கும் பாய்கின்றதே. வல்லமையால் சுகமானே, உன் வார்த்தையால் சுகமானே, உன் தழும்புகளால் சுகமானே, உன் தயவினால் சுகமானே. ஏசையா ரட்சகரே, சுகம் தரும்
நான் சுகமானே. சுகம் பெற உள்ளே வாழ்ந்து செல்லுவேன். பரவி பாயுவேன். சுகம் பெற எனக்குள்ளே பாய்ந்து செல்லுவேன். வல்லமை நதியாய் பரவி பாயுவேன். முதுகு தண்டு, இதயம், மூளை, நரம்பு, ரத்தம் வல்லமை பாயட்டும் இயேசுவின் நாமத்துல. குடல், தோல், கணையம், இறைப்பை, வயிறு, சதையெங்கும் பாயட்டும் என்று கட்டளை கொடுக்கிறேன். முட்டு, ஈரல், மூட்டு, கைகால், திசுக்கள், எலும்பு, நரம்புகள், சிறுநீரகங்கள், கர்ப்பப்பை, காயங்கள், புண்கள், முடக்கு வாதங்கள், நுரையீரல்கள், சுவாசம் எங்கிலும் தலையிலிருந்து உள்ளம் கால்வர வல்லமை பாய்வதாக என்று நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்துல. இவர்கள் யார் மேல் கை வைக்கிறார்களோ அவர்களுக்கு அற்புதம் நடக்கட்டும் அப்பா. சுகம் உண்டாகட்டும். ஆதி திருச்சபை அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்துல. இயேசுவின் நாமத்துல அத்தகைய வல்லமை இறங்கட்டும். அத்தகைய வல்லமை இறங்கட்டும். சுகமளிக்கும் வல்லமை வெளிப்படுவதாக எங்கள் ஊழியத்துல. அப்படி எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? சுகமளிக்கும் வல்லமை என் ஊழியத்துல வெளிப்படணும். நான் கை வைக்கிற போதெல்லாம் அற்புதம் நடக்கணும். என் பார்வையில் அற்புதம் நடக்கணும். என் நிழல்ல அற்புதம் நடக்கணும். என் உடல்ல வெளிப்படணும். ஏசுராஜா, 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 ஏசுராஜாவே, அந்த வல்லமை இறங்கட்டப்பா. இந்த வல்லமை இறங்கட்டும். இந்த வல்லமை இறங்கட்டப்பா. Ubagadara balaraka bagadara, abigadara balara bagadura malaraka bagadura balakara, esiga bagadura malaraka bagadara, abugadura malaraka bagadara, ebugadara, esika talakara bagadara. अन्य भाषा பெருகட்டும். अन्य भाषा பெருகட்டும். விசுவாசிக்கிறீங்க? நன்றி ஆண்டவரே சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா சொல்லுங்க. நன்றி அப்பா. ஆண்டவருக்கு எவ்வளவு நன்றி சொல்லணும் தெரியுமா? நீங்க நன்றி சொல்லணும்னா ஒரு முறை எங்க ஊருக்கு வந்துட்டு வாங்க. சும்மா இறங்கிட்டு ஏறுங்க. ஏப்ரல் நாங்க படுற பாடாங்க. அதனால நீங்க அப்பக்கப்ப நினைச்சீங்க நாங்கெல்லாம் எப்படி வெயில கஷ்டப்படுறோம்னு. அதுக்கு ஒரு ஸ்தோத்திரம் போடுங்க அப்பா. கொடைக்கானல பிறக்க வச்சீங்க, அதுக்காக ஒரு ஸ்தோத்திரம். ஏப்ரல் மேல எங்களை ஏப்ரல் மேல இப்படியா குளிர்ல வச்சிருந்த இந்த கிளைமேட்டை கொடுத்துருக்கீங்களே, நன்றியப்பான்னு சொல்லுங்க. அப்பக்கப்ப வெயில் போடாத நிழல்னு அருமை தெரியுமா? அப்பக்கப்ப கீழே போயிட்டு வரீங்களா? போயிட்டு வாங்க. ஒரு எவ்வளவு அருமையான கிளைமேட்டை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறார் பாருங்க இயேசுராஜா. அப்பா சொல்றாரு, அதிகமா துதிங்களா. அப்ப சொல்றாரு, நீங்கள் தேவனை அறிந்தும் அவரை ஸ்தோத்தரியாமலும் மகிமைப்படுத்தாமலும் இருப்பதனால உங்க சிந்தை எப்படி ஆயிடுதா? வீணாயிடுது, இருள் அடைஞ்சிருதா. இந்த வசனத்தால ஆண்டவரினோடு அதிகமா பேசினார் கடந்த நாட்கள்ல. எப்பெல்லாம் சிந்தையில சோறு வருதுன்னா சிந்தை இருள் அடையும். இருள்னா வெளிச்சம் அப்படின்னா சோகமா. சிந்தை சோகம், அதுதான் இருள். இருள் எதை குறிக்குது? சோகத்தை குறிக்குது. இந்த 1:21 சொல்லுங்க. 1:21 ரோமேர் 1:2 இத வச்சு ஒரு ஊழியர் பெரிய புத்தகம் போட்டிருக்காரு. அதை வாசித்தோடனே எனக்கு பெரிய ஐ ஓப்பனிங். ஏன் சிந்தையில சோர்வு? ஏன் சிந்தையில இருள்? ஏன் உணர்வு இல்லாத இதயம்? ஏன் இருள்? அந்த வசனத்தை எடுத்தே வாசிங்களே, ஒரு ஐடியா இருக்குது. இன்னும் நம்ம ஒரு நிமிஷம் உற்சாகமா நீங்க கொடைக்கானல எப்படி நிப்பீங்களே. அல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம்
இருள் அடைந்தது. சரிங்களா? என்ன நடக்குது பாருங்க. தேவனை அறிந்த நம்மளும் தேவனை அறிந்தவர்கள். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஒவ்வொரு நாளும் தேவனை மகிமைப்படுத்துன்னு சொல்றார் ஆண்டு. உமக்கு எழுதிய அந்த புத்தகம் ஒவ்வொரு நாளும் தேவனை மகிமைப்படுத்து. சொல்லுங்க, மகிமைப்படுத்து, மகிமைப்படுத்து, மேக்னிஃபை பண்ணு அப்படின்னா அவர் பெருசு பண்ணு. அடுத்து என்ன செய்யணுமா? ஸ்தோத்திரி. செய்த நன்மைக்கு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அப்படி அப்படி செய்யும் போது என்ன ஆகும்? சிந்தனை உணர்வடையும், சிந்தனை வெளிச்சமாகும். ரெண்டு நடக்குது பாருங்க. இப்ப இந்த உலகத்துல ஏன் இருள்? ரோமியர் 1:21 ஏன் இருள், ஏன் உணர்வு இல்லைன்னா நடக்கிற காரியம் என்ன? துதிக்காமல் இருப்பதனால, தேவனை மகிமைப்படுத்தாமல் இருப்பதனால என்ன நடக்குது? சிந்தை வீணாயிடுது, சிந்தை இருள் அடைந்துருது, சிந்தை உணர்வை இழந்துருது. நம்ம அப்படி இல்லை. நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யறோம்? நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான் எப்போதும் ஆனந்தமே, அப்பாவும் திருப்பாதமே எப்போதும் ஆனந்தமே, அப்பாவும் திருப்பாதமே. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நன்றி அப்பா, கோடி கோடி நன்றி டாடி, நன்றி அப்பா, கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி, ஹalleluya. ஜாய் உண்டாவதாக. ஜாய் ஜாய் வெளிச்சம் உண்டாவதாக, என் சிந்தையில உண்டாவதாக, வெளிச்சம் உண்டாவதாக, என் சிந்தையில உண்டாவதாக, இருள் விலகுவதாக, இருள் விலகுவதாக, சிந்தையில் உணர்வு உண்டாவதாக, சிந்தையில் உணர்வு உண்டாவதாக. நன்றி அப்பா, ஹalleluya. துதிக்க துதிக்க தான் சிந்தை சரியாயிடும், இல்ல நிந்தை ஆயிடும், இல்ல நிந்தை தான். Rejoice, rejoice.
எங்கே சிரிப்பு இருக்கோ அங்கேதான் சிரிச்சு சிரிப்பு வந்துருச்சா? உங்களை பார்த்த உடனே எனக்கு ஒரு புது இவரே நேம் ஒன்று ஞாபகம் வருது. சங்கீதம் 16 கடைசியில் ஒரு வசனம் இருக்கு. There is a fullness of joy in your presence அப்படின்னு இருக்கா? அதுக்கு தமிழ்ல எப்படி இருக்கும்? fullness of joy. உங்களுடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும். ஆங்கிலத்துல full சொல்லுங்க, fullness of joy. fullness of joy. அதுக்கு தான் எபிரேயத்துல சிம்கா சொல்லுங்க, சிம்கா சிம்கா அப்படின்னா fullness of joy. fullness of joy. சாதாரண சந்தோஷம் இல்ல, மிகுந்த சந்தோஷம். மிகுந்த சந்தோஷம். எபிரேயத்துல என்ன பேரு? சிம்கா 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 சிம்கா. fullness of joy, joy. சிம்கா சிம்கா சிம்கா. ஜாய் ஜாய் ஜாய். ஆனந்தம் 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 ஆனந்தம். சிம்கா சிம்கா சிம்கா. ஜாய் ஜாய் ஜாய். சொல்லுங்க, சிம்கா சிம்கா சிம்கா. ஜாய் ஜாய் ஜாய். சிம்கா சிம்கா சிம்கா. ஜாய் ஜாய் ஜாய். fullness of joy, fullness of joy, fullness of joy, fullness of joy. Simka, 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 jai, jai, jai. 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 Simka. பக்கம் திரும்ப பார்க்கலாம். சிரிச்சிட்டு போயிட்டு சிம்கா சிம்கா சிம்கான் கையை தட்டு. சிம்கா 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 ஜாய் ஜாய் ஜாய். 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 ஒரு நிமிஷம் முடிஞ்ச முழந்தால் படிக்கிட்டு முடியாதவர் உட்கார்ந்து கொண்டு முடிந்தால் முழந்தால் இல்லை என்ன உட்கார்ந்து ஆண்டவரே அந்த சமூகம் தான். நீ போதும் என் வாழ்வே, நீ போதும் என் வாழ்வே, நீ போதும். நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றி
போதும் என் வாழ்வு. இசையா இசையா இசையா, அபிஷேகம் பெருகட்டப்பா, வரங்கள் செயல்படட்டப்பா, வரங்கள் செயல்படட்டப்பா. அப்போஸ்தலர் ஆதி திருச்சபை அதிசயம் நடக்கட்டப்பா. தம்பி கொண்டு விடுவாங்க, இந்த தம்பி பார்க்கலாம், பிரச்சாரம் எடுத்து. ஆமென். தேங்க்யூ அப்பா, நீங்க போதுப்பா, நீங்க போதுப்பா. ஒரு ஏக்கம் இருக்கு, ஆதி திருச்சபை அற்புதம் என் கையில நடக்கணும்னு ஏற்கிறேன். என்னுடைய ஏக்கம் அதுக்குதான், அதுக்குத்தான் ஜபத்தை தேடி தேடி ஓடிட்டு கொடைக்கானலுக்கு வந்தது அதுக்குதான். ஆண்டவரே, ஆதி திருச்சபை அற்புதம் எங்கே, பவுல்கள் எங்கே, எங்கேப்பா பவுல்கள்? ஒரு ஏக்கம் எனக்குள்ள, ஆண்டவரே என் வழியா இல்லாட்டாலும் என் பிள்ளைகள் வழியாவது இருக்கணும்னு ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னோட நிக்கிறவங்களுக்காவது செய்யுங்க, என்னோட என்னோட வழியா செய்யாட்டினாலும் நான் பார்க்கணும் என்னை சுத்தி இருக்கிறவங்க. இப்ப எனக்கு ஆசை என் வழியாலும் இந்த பிள்ளைகள் வழியா செய்யுங்க, இப்படியாவது செய்யுங்க. பொருளாத கொடைக்கானல் ஆவி கலெக்டருக்கு ஒரே வழி அற்புதம் தான். ஆவி ஜனங்களை கொண்டு வந்து பிடிக்க வைக்குது. நேற்று ஒரு யங்ஸ்டர்ஸ் ஒரு 25 பேர் பஸ்ல வந்து இந்த நைட்ல விளையாண்டுருக்கேன், பிடிச்சு 5-6 லேடிஸை சேர்த்துக்கிட்டு. எங்களுக்கு பக்கத்துல வேதனையா இருக்கு கேட்டுட்டு, நைட்டெல்லாம் முடி இன்னைக்கு ஓடிடுச்சு. இப்போ நைட்டி கம்பெனில ஒர்க் பண்றவங்க, அதுல குடும்பம் 3-4 பேர் கிறிஸ்தவங்க வந்து என்னை பார்த்து விஷ் பண்ணாங்க. இந்த லேடி விஷ் பண்ணிச்சு, எல்லாம் குடிச்சிட்டு போயிருக்கு. பாரு கிறிஸ்டியானிட்டி, இந்த கொடைக்கால வந்து அநியாயம் பண்ணிட்டு போறாங்க. குடிச்சிட்டு தரிச்சிட்டு என்னென்ன பண்றாங்களோ என்னது சொன்னாங்க. இதன் மத்தியில தான் உங்களை ஆண்டு அழைச்சிருக்காரு. உங்க வழியா ஒரு அற்புத அடையாளம் நடந்தா பயப்படுவாங்க ஜனங்கள், கர்த்தருக்கு பயப்படுவார்கள். அந்த இயக்கம் உங்களுக்கு இருக்கா? என் வழியா என்னை பயன்படுத்துங்கப்பா. எனக்கு திருப்தி இல்லை, என் ஊழியத்துல திருப்தி இல்லப்பா. இன்னும் இதுவரை பயன்படுத்தினீங்க, தேங்க்யூ. ஆனா இன்னும் இன்னொரு ஃபேஸ் கொண்டு வர போற, விசுவாசிக்கிறீங்களா? அதான் மகிமை. இந்த வருஷம் ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தமே, I will reveal my glory. என் மகிமையை வெளிப்படுத்துவேன், மாந்தர் யாவரும் அதை. ஆமென். 45 கர்த்தருடைய மகிமை வெளியரங்கம். என் வழியா சொல்லி, என் வழியா, உன் வழியா, யார் வழியாவோ இல்லை, என் வழியா, என் சபை வழியா, என் ஊழிய வழியா கர்த்தருடைய மகிமை வெளியரங்கம். இந்த ஏக்கம் இருக்கா? ஏக்கம் இருந்தால போதும், அவர் ஊக்கத்தை கொடுத்துருவாரு. ஏக்கம் இருந்தா போதும், தூக்கத்தை மேற்கொள்ளலாம். ஏக்கம் இருந்தா போதும், தூக்கத்தை மேற்கொள்வீங்க. தூக்கம் ஒரு சடதார நமக்கு. ஏக்கம் இருந்தா மேற்கொள்வீங்க. தூக்கத்தை சாப்பாடு 2 எதிரி நான் சொல்லுவேன். இந்த நம்முடைய ஊழியத்துக்கு மகிமைக்கு 2 எதிரி இருக்கான், சாப்பாடும் தூக்கம். அதுக்கு சாப்பிடாம இருந்தாலே தூங்காம இருந்தாங்க. ஓவர் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். சாப்பாடுல கையை வைக்கணும், தூக்கத்திலேயே கையை வச்சு பாருங்க. மகிமைக்காக கையை வைங்க. கொஞ்சம் 3 மணிக்கு இல்லை 4 மணிக்கு எழுப்பிடுங்க. அதிகாலையில இப்படி எழுப்பி பாருங்க. கொஞ்சம் நைட்ல ரொம்ப ஓவரா சாப்பிடாம இந்த பழம் காய் சாப்பிட்டு படுத்து பாருங்க. எழுப்பி விட்டுருவாரு காலையில. தூரம் பாருங்க, கொஞ்சம் தியாகம் ஏதாவது பண்ணாத மகிமை. அல்லேலூயா. மகிமைக்காக கரையை கொடுத்தவங்க தான் இங்க உள்ள ஊழியர்கள் எல்லாம். அல்லேலூயா. மகிமைக்காக நம்ம ஏதாவது கரையை செலுத்துறோம்னா, நீங்க மகிமையா அதுக்கு கரையை செலுத்துங்க. நாங்க சொல்லி செலுத்துறது இல்ல, உங்களுக்குள்ள ஏக்கம் இருந்தா நீங்களே ஆரம்பிச்சிருங்க. இதுக்கு ஒரு லா இல்ல, ஒரு லா இல்ல.
இது லவ் தான் சொல்றேன். லாவுக்கு சம்மந்தம் இல்லை, இது லவ்ல தான் வரணும். லாவால வராது. கை தட்டுங்க. லாவால இல்லை, இதுக்கு ஒரு லாவலா லவ் இருந்தா வந்துடும். என்ன லவ்? மகிமை. மகிமை எங்கேயாப்பா? கிதியோன் கேட்கிறப்பா, எங்கப்பா அந்த அற்புதம் அடையாம சொன்னாங்களா? என் செங்கடல் பிளந்துச்சு, யோர்தான் பிரிஞ்சிச்சு, மண்ணா வந்துச்சு, பாறையில தண்ணி எங்கயா நடக்குதுன்னு அவனுக்கு ஒரு ஏக்கம் இருந்துச்சு பாருங்க. கடைசி அவனே அற்புதத்தை பார்த்தானா? ஏங்கிறவன் தான் அற்புதத்தை பார்ப்பான். எனக்குலாம் அந்த ஏக்கம் தான். நடக்கணும். இப்படி சபை ஏதோ கூடி திருப்தியா வெளியே போயிடும் இல்ல, பா முடிஞ்சு வச்சு சபை அப்படின்னு ரைட், ஓகே, அதுக்குன்னு கூடாம இருக்க. ஆனா இன்னும் எங்கே மகிமை? சொல்லி எங்கே மகிமை? எங்கே மகிமை? நட்பதாரங்கள் எங்கே? தேங்க்யூ அப்பா. அந்த ஏக்கத்தை தான் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட போட்டு உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். ஒரு பக்கம் அதனால சோர்வு வந்துடக்கூடாது. என்ன ஒளி நம்ம தான் முடியாதுன்னு படுத்துட கூடாது. இன்னொரு பக்கம் போதும் திருப்தியாகவும் கூடாது. சாட்டிஸ்ஃபைட், பி சாட்டிஸ்ஃபைட். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அன்சாட்டிஸ்ஃபைடு சாட்டிஸ்ஃபேக்ஷன். எப்படியா? அன்சாட்டிஸ்ஃபைடு சாட்டிஸ்ஃபேக்ஷன். திருப்தி இல்லாத திருப்தியா? எப்படி? திருப்தி இருக்கணும், அதே சமயம் திருப்தி அப்படின்னு சொல்லுங்க. அதனால ஜாய் எனக்கு சிம்கா சிம்கா இழந்துடக்கூடாது. சிம்கா 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 வேணும். ஏன்னா ஊழியத்தில் மிகப்பெரிய தேவை என்ன? சிம்கா 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 ஜாய் ஜாய் ஜாய். அதுல நாய் வந்துடும். ஜாய் இல்லைன்னா நாய் வரும். நாய் வந்துடும். நாய் விட்டுறக்கூடாது. ஜாய் இல்ல, இவனுக்கு நாய்னா பயம். நேற்று நடந்து வர மழையில நாய் வந்து ஐயோ நாய். மீனவர் மீன் பிடிக்கும்போது நாய் எங்க பார்க்க போறேன்? மீன் பிடிக்கிறாரு. ராமேஸ்வரத்தில் மீன் பிடிக்கிற ஆளை பிடிச்சிங்க உண்டாந்தாரு. என்னோட 2 நிமிஷம் அவன் வந்து நேத்தா பார்த்தேன் நாயா அப்படின்னு. நாய் நாய் நாய். நோ ஜாயினா நாய் நாய் தான். நோ ஜாயினா நாய் நாய் தான். அதனாலதான் சிம்கா சிம்கான்னு சொல்லி இந்த பக்கம் ஒரு ஜாய் உண்டாகட்டும், இந்த சமயம் ஒரு ஏக்கம் உண்டாகட்டும். சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் மரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை